ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திங்க் அண்ட் ஸ்லீப். இன்றைக்கி திங்க் அண்ட் ஸ்லீப்பில் என்ன பார்க்கலாம்? பொறாமை, வன்கண். நீங்கள் ஒரு சிம்பிளான வேலை செய்யலாம், ஆனால் உழைக்கிறீங்க. எந்த வேலையும் கீழே இல்லை, மேலே இல்லை. நீங்கள் உழைக்கிறீங்கல்ல, அதை நீங்கள் பெருசாக பாருங்கள். அண்ட் நீங்கள் உழைக்கும் போது கடவுள் இன்னைக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நமக்கு அளந்திருப்பார். இது அநேகர் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இட்ஸ் அ ரிமைண்டர் ஃபார் யூ ஆல். இப்போது நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், எல்லோரும் இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட் நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கான். நீங்கள் உழைக்கிறீங்க, அது உங்கள் பார்வையில் ஒரு நல்ல வேலை. சப்போஸ் அவரோட பார்வையில் உங்களோட ஃப்ரெண்டோட பார்வையில் அது ஒரு அப்படின்னு சொல்லி சும்மா ஏளனமாக பேசினா, ஜஸ்ட் டோன்ட் லிசன் அபவுட் இட். அதை குறித்து கேட்காதீங்க. ஸோ புட் யுவர் ஹார்ட் ஒர்க் இன் இட் அண்ட் க்ரோ. அதனால் சில பேர் கேட்பாங்க வெளியில் போனால், என்னப்பா எங்கேப்பா வேலை செய்கிற, எவ்வளோப்பா சம்பளம், அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் உங்களோட சம்பளத்தை நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை, நீங்கள் சொல்லலைனாலும் ஒரு லாபமும் இல்லை. ஆனால் அது எல்லாரும் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கோவம் வரும். ஏன் இது கேட்குறாங்க, நம்ம எவ்வளோ சம்பாரிச்சா என்ன அப்படின்னு ஒரு தாட் வரும். ஏன் கேட்குறாங்கன்னா, அவங்க சம்பாதிப்பாங்க, நீங்கள் கொஞ்சமாக சம்பாதிப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அவங்க அவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஆனால் பத்தவே பத்தாது. ஸோ இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். அதுதான் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். ஸோ இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். அதுக்காக பொறாமை, வன்கண் வைக்காதீங்க. இவன் மட்டும் எப்படிடா இவ்வளோதான் சம்பாதிக்கிறான், ஜாலியாக இருக்கான், ஜாலியாக இருந்துட்டு போட்டோம், சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். உங்கள் ஃப்ரெண்டு தானே, உங்கள் நண்பர் தானே, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க தானே. அதையே நான் மட்டும் இன்னைக்கு இவ்வளோதான் சம்பாரிச்சிருக்கான், அவன் அவ்வளோ சம்பாரிச்சிருக்கான் அப்படின்னு பொறாமப்படாதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, எல்லாம் ரைட்டு. பட் ஆனால் அந்த பொறாமையில் தப்புங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் உழைக்கணும், எல்லாருக்கும் அதுக்கு உண்டான பிரதிபலன் இருக்கும். இன்னைக்கு நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், சரி என் கூட இருக்கிறவனும் அவ்வளோ சம்பாரிச்சா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், அவன் என்னோட இவ்வளோ சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு என்னை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஏய் என்னோட சம்பாரிச்சிட்டுப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு தட்டி கொடுக்குறான் பாருங்க, அவன் தாங்க. அவனுக்குள்ள உண்மையானுமே உங்கள் மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன். அண்ட் லவ்னா வெறும் காதல் மட்டும் இல்லைங்க. லவ்னா அன்பு. எல்லாரையும் அன்பாக நேசிச்சா பிரச்சனை வராது, பொறாமை வராது. ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க, என்ன சொல்கிறேன், ஒரு கம்பெனி நீங்கள் அந்த ஃபீல்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டீ கம்பெனி வச்சுருக்கீங்க, இன்னொருத்தரும் டீ கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ காம்படிஷன் வேணும், ஆனால் பொறாமப்படக்கூடாது. காம்படிஷன் வேறு, பொறாமை வேறு. காம்படிஷன் என்னன்னா, சரி நான் இன்னைக்கு இவ்வளோ டீ விற்கிறேன், அதை காட்டிலும் அவங்க நல்லா பிளெண்ட் பண்ணி இன்னொரு டீயை சூப்பராக கொடுக்குறாங்க, அவங்க இவ்வளோ விற்றுருக்காங்க. தட் இஸ் காம்படிஷன். பட் ஆனால் அவன் உழைக்கிறான், அவன் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டு போகிட்டே இருக்கணும். பட் அதை விட்டுட்டு ஐயோ என்ன இப்படி நோ. டாட் வைங்க, ஒரு டாட். பொறாமைக்கு ஒரு டாட், பிறர் மேலே வைக்கிற அந்த கண்ணுக்கு ஒரு டாட் வைங்க. வன்கண், பொறாமை மனுஷன்தாங்க. யாருமே நல்லவன், யாருமே கெட்டவன் அப்படின்லாம் இல்லை. ஒரு கெட்டவனுக்குள்ளும் ஒரு
நல்லவன் இருப்பான், ஒரு நல்லவனுக்குள்ளேயும் ஒரு கெட்டவன் இருப்பான். ஸோ திங்க் அண்ட் ஸ்லீப். தேங்க்யூ. குட் நைட். ஸ்லீப் வெல்.